ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான ஒரு ஸ்பெஷல் மோதக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்காக 1 கப் துருவன தேங்காய், 1/2 கப் வெல்லம், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் அண்ட் முந்திரி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபாலோயிங் தட் நம்ம துருவின தேங்காய் இருக்குல்ல, அதை அதே பேனில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு தேங்காய்க்கு 1/2 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெல்லம் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணுற வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 4 to 5 டேட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸாகவும் கொடுக்கும், வேறு ஹெல்த்தியாகவும் கூட. நார்மலாக டேட்ஸ் சாப்பிட பிடிக்காதவங்க, குழந்தைங்களாம் அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் டேட்ஸ் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணமாக உருட்டி எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு ஹெல்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படியும் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது வெறுமையாகவே நம்ம அப்படியே சாப்பிடலாம். மோதக கொழுக்கட்டைக்கான வெளி மாவு ரெடி பண்ணி இன்றைக்கி 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் கிடைக்கிற இடியாப்ப மாவு யூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. மாவு கூட நம்ம பாயிலிங் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவு மாவுக்கு நான் 1.25 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்ல மாவு சாஃப்டாக வரும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெளி மாவில் அந்த ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். இது மோதக கொழுக்கட்டைங்கிறதுனால இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் ப்ரெஷர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள மோதகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைடில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கடைகள்லேயே இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு மோல்டு கிடைக்கிது. நான் இன்றைக்கி மேக்ஸிமம் அந்த மோல்டில் வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த மோல்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோதகம், அப்புறம் பேஸ்லேயும் கொஞ்சம் மாவு வச்சு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு ஸ்டீம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது 7 to 10 மினிட்ஸ்லேயே குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகான மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உள்ளே நம்ம நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு அதை சாப்பிடும்போது கடிப்படும் போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் கொடுத்தது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.